ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ஸ்டெஃபி கல்லூரியில் படிக்கும்போது தான் கூட இருக்கிறவங்க தான் உண்மையான தோழிகள், இவங்க தான் நல்ல நண்பர்களும் கூடன்னு யோசித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் சும்மா பட்டுப்படாமல் பேசுகிறாங்க, சரி நம்மளும் அதே மாதிரி பேசிக்கலான்னு யோசித்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தான் கூட ரொம்பவே நெருக்கமாக இருக்கிற தோழிகளையே அவளுக்கு ரொம்ப விரோதமான காரியங்களை செஞ்சாங்க. ஆனால் இந்த காரியம் ஸ்டெஃபிக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேர் ஸ்டெஃபி கிட்ட, இங்கே பாரு, உனக்கு அவங்கெல்லாம் உண்மையான தோழிகள் கிடையாது, உன்னைய கண்டிப்பாக ஒரு பெருங்குழியில் தள்ளி விட்டுருவாங்க பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்டெஃபி எதையுமே நம்பலை. இல்லை, அவங்களாம் உண்மையானவங்க தான், என் மேலே எவ்வளவு அன்பாக இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் பேசி அதை பற்றி மனதில் எந்த ஆளுமே அவன் நினைக்காம தான் இருந்தா. ஆனாலும் ஸ்டெஃபியோட காரியம் ரொம்ப ஒன்றும் நல்லா சிறப்பாக வரல. அந்த கல்லூரியிலேயே ஒரு வருடம் படித்து முடிக்கிறதுக்குள்ளார அவளுக்கு இது பொய்யான தோழிகளும் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் ரொம்பவே மனசுக்கு வேதனையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்டெஃபியை பார்க்கும்போதெல்லாம் எதையாவது சொல்லி மற்றவர்களுடைய முன்னாடி அவளை ரொம்பவே அவமானப்படுத்துவாங்க, வார்த்தைகளினால் அவளை வேதனைப்படுத்துவாங்க. இவளை பார்த்தாலே நம்மளுக்கெல்லாம் நல்ல காரியமே நடக்காது. இவா இங்கே இருக்கிறா பாரு, அதனால தான் நான் இத்தனை பாடம் அரியர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை பற்றி இல்லாத பொல்லாது பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ஸ்டெஃபி ஒரு நாள் சொன்னா, நீங்கள் உண்மையான தோழிகள்னு நான் யோசித்தேன். எத்தனையோ பேர் என்கிட்ட சொன்னாங்க இதுகள்லாம் உனக்கு சத்ருவாக தான் இருப்பாங்கன்னு. ஆனால் உங்களை நான் உண்மையிலே நம்பினேன். உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் எனக்கு சத்ருவாக இருந்துச்சுன்னா கர்த்தர் என் பக்கத்தில் நிற்பார் அப்படின்னு சொன்னதும் அதுக்கும் அவளை ஏளனம் பண்ணாங்க. சரிம்மா, உங்ககிட்ட கர்த்தரே இருக்கட்டும், நாங்கள் தூரமாகவே நின்றுக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி அவளை இன்னமும் அற்பமாக யோசித்தாங்க. இதை பற்றி அவளுடைய மனதில் போட்டு குழப்ப ஆரம்பித்தா. என்ன இவங்க உண்மையான தோழிகள் மாதிரி இவ்வளவு அன்பாக பழகினாங்க, ஆனால் இப்படி என்னை தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்களே, இவங்களுக்காக நான் எத்தனையோ காரியங்களை செஞ்சேன், ஆனால் அது எல்லாமே பொய்யாயிடுச்சேன்னு சொல்லி வேதனையோடு இருந்தா. அப்போது அவங்களுடைய அம்மா வந்து பேசினாங்க. இங்கே பாருடா, நீ எதுக்காக இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னதும் தன்னுடைய கல்லூரியில் நடந்த எல்லா விஷயங்களும் அவங்க அம்மா கிட்ட சொன்னான். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, இங்கே பாருமா, உன்னை யாராவது அவமானப்படுத்தினா இந்த மாதிரி மனசில் போட்டு குழப்பிக்கக்கூடாது. நீ தூக்கி எறியப்படும் போது கடவுள் உன்னைய தூக்கி விடுகிறார் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. இவங்க எல்லாருடைய முன்னாடியும் உனக்கு ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறாரு, உன்னைய கர்த்தர் ரொம்ப அழகாக அபிஷேகம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி அவளுடைய மனதுக்கு தைரியம் கொடுத்தாங்க. அப்போது ஸ்டெஃபியோட இருதயம் கொஞ்சம் திடப்பட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவள் நல்லா படிக்க ஆரம்பித்தா. அவளுடைய காரியம் ரொம்ப ஜெயமாக இருந்ததை அவளுக்கு விருப்பப்பட்ட தோழிகளாக இருந்தவர்கள் சத்ருவாக மாறி இருக்கிற அந்த சமயத்தில் எல்லாரும் கண்ணார பார்த்தாங்க. இனி இவா மேற்கொண்டு நல்லா படிக்கிறாளே, நாம் இருக்கும்போது அவளை படிக்கவே விடாமல் இருந்தோம், இப்போ பாரு என்ன செய்கிறது, அவள் முன்னுக்கு போய்கிட்டே இருக்கிறாளேன்னு எல்லாரும் திட்டம் போட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்துலையே அவளுக்கு நல்ல ஒரு பணியும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்து மற்றவங்க எல்லாருமே தலை குனிய ஆரம்பித்தாங்க. ஸ்டெஃபி அந்த இடத்துல உயர்வாக நல்ல விதமாக கர்த்தர் நிமித்தம் அதில் அவளுக்கு பிரகாசிக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒளியே அவளுக்கு கொடுத்துருக்காரு. அதை அவளுடைய சத்துருக்கள் பார்த்து தலை கவிழ்ந்து போனாங்க. இதை பார்த்த ஸ்டெஃபி கர்த்தருக்கு நன்றி சொல்லி அந்த வேலையை திறம்பட செய்து முடிச்சிட்டு இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நம்மளை யாராவது எந்த நேரத்துலையாவது அவமானப்படுத்துகிறாங்களா, அதை பற்றி மனதில் நம்ம எதனாலும் குழப்பிக்காமல் நம்ம தூக்கி எறியப்படும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாருன்னு தான் அர்த்தம். அதை நம்ம மறக்கக்கூடாது. அவங்க முன்னாடி நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறாரு.
இதை நம்ம சந்தோஷமாக எண்ணிக்கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.